இன்றைக்கி வந்து நெக் பீஸ் போடலான்னு சொல்லி நல்லா கழுவி வச்சுருக்கிறேங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை. 4-5 தடவை நல்லா கழுவுணுங்க. அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேங்க. உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேங்க. சில்லி பவுட்ரு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி எல்லாமே நல்லா கலரிக்கணுங்க தண்ணியாட்டம். உங்களுக்கு வந்து காரம் வந்து ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் நிறையா வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. அப்படியே கொஞ்சமாக நல்லா தொடவணுங்க சிக்கனை. நல்லா திருப்பி தொடவி விடணுங்க அப்படி மசாலா. நல்லா தொடவி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊற வைக்கணுங்க. நல்லா ஊற வச்சா நல்லா ருசியாக இருக்குங்க. சில்லி பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே போட்டுறதுனால கொஞ்சம் நாள் ஊற வைக்கணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. ஆயில் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாங்க. உடனே திருப்பக்கூடாதுங்க. மசால் வந்து நல்லா ஒட்டணுங்க சிக்கனில். இப்போ நல்லா திருப்பி போட்டேங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சிக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விடணுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வெந்து போயிருக்குங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒன்று ஒன்றா இப்படி போடணுங்க. அது வெந்த பிறகு தான் இன்னொன்று போடணுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு, பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்லாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே கருவேப்பிலை வந்து பொரித்து அப்படியே மேலே போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க.
சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க, வாசமாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.